ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு, அவங்க அப்பா பையன், அவங்க 2 இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில். அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, மாநாடு போட்டு இளம் பெரியாரம். யாருப்பா இளம் பெரியாரு? பெரியாரோட வரலாறு தெரியுமா? பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? இதே உங்க மகன் 5 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதினா என்னன்னு கொஸ்டின் கேட்டார். சமூக நீதி தெரியாதவர் இளம் பெரியாராம். கோட்டையாக மாற்றிக்கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளர் அமாவாசை ஆதவர்ஜனா பேச அழைக்கிறோம். யார் சொல்றது? இடியாப்பம் ராஜமோகன். ஏன்னா இரும்பு மனிதர். அமாவாசையோட ட்ராக் ரெக்கார்டு என்னையா? ஃபர்ஸ்ட் அரசியல்ல திமுக இருந்து விசிகேக்கு போன, விசிகேல இருந்து இப்ப டிவிகேல இருக்க, டிவிகேல இருந்து இப்ப பிஜேபி கிட்ட போய் காலடியில போய் கொத்தரமையா உட்கார்ந்துட்டு இருக்க. நீ இரும்பு மனிதர். வெக்கமால அப்படி சொல்றதுக்கு? ஆமா, ஒரு வகையில இரும்பு மனிதர் தான். ஏன் தெரியுங்களா? இந்த குடும்பத்தினால, ஆதவர்ஜனோட குடும்பத்தினால பல குடும்பங்கள் இன்னைக்கு தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க, தீ குளிச்சு செத்து போயிருக்காங்க. அப்போ கூட இரும்பு மனிதர் மாதிரி நல்ல கன்னு இருக்கான். அப்பவும் போய் உட்காந்து லாட்டரி தான் வித்துட்டு இருக்காப்ல. மாமனார் சொத்துக்கு ஆசைப்பட்டு போய் தேனாம்பேட்டையில வாய்ஸ் ஆஃப் காமனை திருடிட்டு உட்காந்து அந்த சொத்துல ஆக்கிரமி பண்ணிட்டு உட்கார்ந்து நிக்கிற நீ இரும்பு மனிதரை வேக்கம் கெட்டவன பெருசா பேச வேண்டீங்க அமாவாசைய. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், அமாவாசை பெரியார் பத்தி பேசுறான். பெரியார் பத்தி பேசுறவனுக்கு என்னையா தகுதி இருக்கு உனக்கு? பெரியார இழிவுபடுத்துற மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் பேசுறப்போ நீ எங்கேயா போயிருந்த? நீ பெரியாருக்கு தார் பூசி அசிங்கப்படுத்துறப்போ நீ எங்கேயா போயிருந்தா? பெரியாருக்கு செருப்பு வீசினப்போ நீ எங்கேயா போயிருந்தா? பெரியார இழிவுபடுத்துற மாதிரி செருப்பு மாலையை போடுறப்ப நீ எப்பயா நீ குரல் கொடுத்தியா? பெரியாருக்காக முருகர் மாநாட்டில் பெரியாரை இழிவுபடுத்தி பேசுறப்ப நீ எங்கேயா போயிருந்த? இத்தனை இடத்துல பெரியார அசிங்கப்படுத்துறப்ப நீ வாயை பொத்திட்டு தானே உட்கார்ந்துட்டு இருந்த. இப்ப நான் பெரியார் பூமி 70 வருஷம் உழைப்பு பெரியாருக்கு நாங்க துடிச்சிருவோம், நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு துடிக்கிற. சும்மா இப்ப பெரியார் 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 பெரியார்னு சும்மா பெருசா பேசுற. பெரியாருக்காக இன்னைக்கு திருச்சியில 135க்கு நாங்க சிலையை நிறுவியவர் எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு ஆளுமையா. நாங்க பெரியாருடைய கொள்கையை பின்பற்றி இருக்கோயா. அதனாலதான் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய மத கலவரத்தை கையில எடுத்த பிஜேபி RSS போன்ற அரசியல்வாதிகளை எதிர்த்து நின்றுயா. நாங்க நீ என்னையா பண்ணி கிழிச்சிட? குரல் கொடுத்தியா நீ? அதுக்கு பிஜேபி கிட்ட கொத்தரிமையா தானே உட்கார்ந்துட்டு இருக்க. நீ பேசுறிய பெரியார பத்தி? இதுல இளம் தலைவர், இளம் பெரியார் அப்படின்னு உதயநாதனை விமர்சனம் பண்ற. சனாதானத்தை எதிர்த்து நீங்க பேசக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரே இளம் தலைவர் நீங்க உதயநிதி ஸ்டாலின் அண்ணா தவிர வேற யாராவது ஒரு ஆள் இருப்பாங்களா? உங்களுடைய தலைவர் ஃபர்ஸ்ட் பேசுறாரு சனாதானத்தை, தர்மத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசி. அதாவது படத்துல சுயமரியாதைனா என்னன்னு உதயனா கேட்டுட்டாரமா, அது கூட தெரியல அப்படின்றப்பல. அந்த படத்துல நெஞ்சுக்கு நீதி படத்துல உதயனா ரொம்ப தெளிவா புரியுற வகையில சுயமரியாதைனா என்னன்றது தெளிவுபடுத்தி இருப்பாரு. இப்போ படத்தை வச்சு நீ அரசியல கம்பேர் பண்ற. இப்ப படத்துல உங்க தலைவர், உங்க விஜயன் அவர்கள் எவ்வளவு ஆபாசமான நடிச்சிருக்காரு உனக்கு தெரியுமா? அழகிய தமிழ் மகன்ல அவர் என்ன செய்திருக்காருன்னு தெரியுமா? நோ ஸ்மோக்கிங் போர்ட்ல போய் ஸ்மோக் பண்ணிட்டு ஃபைனை கட்டிட்டு போனாரு. இந்த மாதிரிலாம் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்காரு விஜயன் அவர்கள். எதுல? சினிமால. நான் அதை கம்பாரிசன் பண்ண விரும்பல. அது மட்டுமா, ஆரம்ப காலகட்டத்துல சினிமால மாமியாருக்கு முதுகுக்கு சோப்பு போட்டு விட்டதெல்லாம் கதையை மறந்துட்டீங்களா மிஸ்டர் ஆதவர்ஜனன்? சினிமால எதுக்குங்க நீங்க அரசியல கம்பேர் பண்றீங்க? சினிமால நடந்தது சினிமாவை மட்டும் பாருங்கன்னு தானே நாங்க சொல்றோம். நீங்க என்னதுக்கு அரசியல கொண்டு பேசுறீங்க? இந்த மாதிரி பல லிஸ்டிங் கிட்ட இருக்கு. யாரு? உங்க தலைவர் விஜயன் அவர்கள் சினிமால பண்ண சேஷ்டைகள் நிறைய லிஸ்டிங் கிட்ட இருக்கு. ஆனா சினிமால செய்த சேஷ்டைகளை நாங்க அரசியல கொண்டு வர விரும்பவில்லை. ஏன்னா அதை நாங்க சினிமாவை தான் நாங்க பாக்குறோம். நீ சம்பந்தமே இல்லாம, கண்டென்ட் கிடைக்காம, விமர்சனம் பண்றதுக்கு துப்பு இல்லாம, விமர்சனம் பண்றதுக்கு ஐடியா இல்லாம சினிமால இப்படி பேசிட்டாருன்னு நீ விமர்சனம் பண்ற. உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? உனக்கு அம்பேத்கர், காமராஜர், பெரியார், காந்தி, ஜவஹர்லால் நேரு இந்த மாதிரி மாபெரும் தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுறப்ப நாங்க போராட்டம் பண்ண வாய்க்கிலேயே நீ பேசுறல. காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தி பேசுற மாதிரி பிஜேபியில நடந்துகிட்டாங்க. நீ குரல் கொடுத்தியா? சுர்ஜித் கொலை வழக்குல ஹானர் கில்லிங் நடந்திருக்கு. அதற்காக உங்க தலைவரோ நீயோ குரல் கொடுத்தீங்களா? இல்ல. ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்த திட்டத்துல, 100 நாள் வேலை திட்டத்துல காந்தின்ற பேரை பிஜேபி RSS தூக்கிட்டாங்க. அதுக்காக நீ குரல் கொடுத்தியா? இல்ல. பெரியாரை இழிவுபடுத்தி பேசுறப்ப நீ குரல் கொடுத்தியா? எதுவுமே இல்ல. சும்மா பேருக்கு நீங்க கொள்கை தலைவர்கள், நீங்க மாபெரும் தலைவர்களை உயர்த்தி உயர்த்தி பேசிக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி குற்ற செயலியோ இல்ல அவமானப்படுத்துற மாதிரி இந்த தலைவர்களை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா ஒரு இடத்துல கூட குரல் கொடுக்காத ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அதுல குறிப்பா அமாவாசை ஆதவர்ஜனா கண்டென்ட்டுக்காக மட்டுமே பேசுற கேவலமான ஒரு அரசியல்வாதி, ஒரு தற்குறி அரசியல்வாதி தான் அமாவாசை.